அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் இதை செய்தால் உங்களுடைய கடன்கள் அனைத்தும் நீங்கி செல்வ வளம் பெருகும் என்ற வகையில் இன்றைய நாள் என்ன நாள்? இன்றைய நாளில் மிதுன ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உலகெங்கிலும் இந்த அக்ஷய திருதியை நாள் மிக விமர்சையா கொண்டாடப்பட இருக்குதுங்க. அதாவது அருளையும் பொருளையும் அள்ளித்தரும் ஒரு நாளாக இந்த அக்ஷய திருதியை அமைகிறது. இந்த அக்ஷய திருதியினுடைய சிறப்பு என்ன? இன்றைய நாளில் குறிப்பாக மிதுன ராசினியர்கள் செல்வம் வாங்க வேண்டுமா அல்லது தானம் கொடுக்க வேண்டுமா என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த அக்ஷய திருதியை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆண்டின் முதல் மாதமான சித்திரை ஆன்மீக வளமும் பொருள் வளமும் ஒன்றாக தரும் புண்ணிய மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் தொடர்ச்சியாக வரும் முக்கியமான வைபவங்கள் மனித வாழ்க்கையை உயர்த்தும் அரிய வாய்ப்புகளை அளிக்கின்றன. அவற்றின் முக்கியமானவை அக்ஷய திருதியை, நரசிம்ம ஜெயந்தி, சித்ரா பௌர்ணமி ஆகும். அக்ஷய திருதியை ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதியும் நரசிம்ம ஜெயந்தி ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதியும் மதுரையில் கோலாகலமாக நடக்கும். சித்ரா பௌர்ணமி விழாக்கள் குறிப்பாக கல் அழகர் வைகை ஆற்றில் இறங்குவது மே 1ஆம் தேதியும் நடைபெறுவதால் இந்த 3 வைபவங்களின் சிறப்புகள் குறித்து இப்பகுதியில் காணப்போகிறோம். அந்த வகையில் குறிப்பாக இந்த அக்ஷய திருதியை பொறுத்த வரைக்கும் இந்த அக்ஷய திருதியை அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது அக்ஷயம் என்பது குறையாதது, அழியாதது என்றும் பெருகுவது என்று பொருள். திருதியை என்பது 3வது திதி. இவை இரண்டும் இணையும் நாள் அக்ஷய திருதியை எண்ணப்படுகிறது. இந்த நாளில் செய்யப்படும் எந்த நற்செயலும் 1 100ஆக 100 1000ஆக பல்கி பெருகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. திருதியை திதி இயல்பாக சுப திதியாகும். அதுவும் வளர்பிறையில் வருவது இன்னும் அதிகமான மங்களத்தை தருகிறது. வளர்பிறை என்பது வளர்ச்சி, விருத்தி, பெருக்கம் ஆகியவற்றை குறிக்கும். ஆகவே இந்த நாளில் தொடங்கப்படும் செயல்கள் அனைத்து நிறைவும் முன்னேற்றமும் அடையும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்கிறது. இந்த திருதியில் ரம்பா திருதியை போன்ற பல உண்டு. திருதியை திதி பல மாதங்களில் பல்வேறு பெயர்களால் போற்றப்படுகிறது. குறிப்பாக முதலாவதாக அக்ஷய திருதியை குறையாத புண்ணியத்தை தரும் நாள். 2வது ரம்பா திருதியை அழகு சௌபாகியம் தரும் நாள். கௌரி திருதியை கௌரி வழிபாட்டிற்கு உகந்தது. சௌபாகிய கௌரி விரதம் திருமண நலன் வேண்டி கடைபிடிக்கப்படும். இதில் மிகச் சிறந்தது எல்லோரும் அனுசரிப்பது அக்ஷய திருதியை. காரணம் சூரியன் உச்சமடையும் காலமாக சித்திரை வளர்பிறையில் வருகிறது. இந்த காலம் ஆற்றல், ஒளி, உற்சாகம், வாழ்வின் எழுச்சி ஆகியவற்றை அதிகரிக்கிறது. இதனால் அக்ஷய திருதியின் புண்ணிய பலன் மேலும் பலமடைகிறது. திருதியை திதி என்பது வெறும் கால அளவல்ல, அது வாழ்க்கையின் ஒரு வளர்ச்சி சின்னம். முதல் திதி பிரதமை ஆரம்பம், 2ஆம் திதி த்விதியை இரட்டை நிலை, 3வது திதி திருதியை விருத்தி, விரிவு, பெருக்கம் என்பதை உணர்த்துகிறது. காளிதாசரின் உத்தரக் காலமிருதம் என்று சொல்லக்கூடிய யுகங்கள் 4 யுகத்தின் தோற்ற தினமே யுகாதி, அதாவது யுகம் பிளஸ் ஆதி தினமாக கொண்டாடப்படுகிறது. முதல் யுகம் கிருத யுகம் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பின் நவமியில் ஆரம்பமாயிற்று. திரியோத யுகம் சித்திரை மாத அமாவாசைக்கு பின்வரும் வளர்பிறை திருதியில் தோன்றியது. துவாபர யுகம் மாசி மாத அமாவாசையில் ஆரம்பமானது. அதேபோல் 4வது யுகமாக கலியுகம் ஆவணி மாத பௌர்ணமிக்கு பின்வரும் தேய்பிறை திரியோதசியில் தொடங்கியது. அக்ஷய திருதியை என்பது பல தெய்வீக நிகழ்வுகள் ஒன்று சேர்ந்த புண்ணிய நாள். பராசக்தி அன்னபூரணி வடிவம் கொண்டு உலக மக்களின் பசியை போக்கினார். சிவனின் சாபமும் இதனால் விலகியது. அன்னம் மாய அல்ல, அல்லது வாழ்க்கையின் ஆதாரம் என்பதை உணர்த்தினார். இந்த நாள் அன்னதானத்தின் உயர்ந்த மகிமை கொண்டது. பசியை போக்குவது பரம தர்மம். பகிர்ந்தால் குறையாது, பெருகும். அன்னம் அளிப்பவள் இறைவனே ஆகிறான் என்பதை உணர்த்திய நாள் அக்ஷய திருதியை. இந்த நாளில் அன்னதானம் செய்யுங்கள். ஒரு நெல் விதையிலிருந்து 1000 மணிகள் கிடைப்பதை போல ஒவ்வொரு சோற்று பருக்கையும் தானம் செய்யும் போது அது பல்மடங்கு புண்ணியமாக வளரும், அக்ஷயமாய் வளரும். அதாவது குறைவில்லாமல் வளரும் என்பதால் அக்ஷய திருதியை அன்று அவசியம் அன்னதானம் செய்ய வேண்டும். சித்திரை மாதம் என்பதால் தயிர் சாதம் அன்னதானம் செய்வது மேலும் சிறப்பு. இந்த அக்ஷய திருதியை பொறுத்த வரைக்கும் ராமர் அவதரித்த திரேயாத யுகம் இந்த நன்னாளில் தான் தொடங்கியது.
பகீரதன் மூலம் கங்காதேவி பூமிக்கு வந்த நாள் இது. குபேரன் மகாலட்சுமியை வேண்டி வழிபட்டு செல்வங்களுக்கு அதிபதியாகும் வரத்தை பெற்ற நாள். சிவாலயங்களில் அக்ஷய திருதியை என்பது இறைவன் பிச்சாடனராக தோன்றி அன்னை அன்னபூரணியிடம் உணவு பெற்று உலகின் பசியை போக்கிய நிகழ்வை குறிக்கும் சிறப்பு நாள் ஆகும். இந்நாளில் சிவாலயங்களில் விசேஷ வழிபாடுகள், அன்னதானம் மற்றும் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு சிறப்பாக நடைபெறும். சிவாலயங்களில் பிச்சாடனார் அதாவது பிச்சை ஏற்கும் கோலம் மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அன்னம் சமர்ப்பித்து வழிபடுவது வழக்கம். சிவாலயம் சென்று குறிப்பாக மாலை வேளையில் சிவனை வழிபடுவதால் வற்றாத செல்வம் மற்றும் உணவுக்கு பஞ்சமராது என்பது நம்பிக்கை. அக்ஷய திருதியை நாளில் சிவனுடன் குபேரனையும் வழிபட்டு தானம் செய்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது. அதேபோல் இன்றைய நாளில் என்ன வாங்கலாம் என்று பார்க்கும்போது அக்ஷய திருதியை அன்று சில பொருட்களை வாங்கினால் வீட்டில் அதிர்ஷ்டம் வரும். தங்கம், வெள்ளி, உப்பு மற்றும் மல்லிகைப்பூ ஆகியவை வாங்கலாம். அக்ஷய திருதியை அன்று கடன் வாங்கக்கூடாது, யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது. அக்ஷய திருதியை அன்று விரதம் இருக்கலாம், ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம். சூரியனுடைய உச்சராசியில் பிதுர் ஆத்மகாரகரான சூரியனும் சந்திரனுடைய உச்சராசியில் மாதிர் கிரகமான சந்திரன் பிரகாசிக்கும் ஒரு அமைப்பு வேறு எந்த நாட்களுக்கும் கிடையாது என்பதால் அக்ஷய திருதியைக்கு அவ்வளவு மதிப்பு. உத்தரகாலாமிருதம் இயற்றிய காளிதாசன் இந்த திருதியை திதி நாளில் எல்லா விதமான மங்களகாரகமான காரியங்களும் செய்யலாம் என்று சொல்லுகிறார். தண்ணீர் நிரம்பிய குடத்தை தானமாக தருவது சிறப்பு என்கிறார்கள். இதனை தர்ம கடன் என்று போற்றுவர். அக்ஷய திருதியை தினத்தில் செய்யப்படும் பித்ரு திருப்பணம் பல தலைமுறைக்கு முந்தைய நமது மூதாதையர்களுக்கும் போய் சேரும் என்பது ஐதீகம். எனவே அக்ஷய திருதியை தினத்தன்று செய்யப்படும் பித்ரு கடன் மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதேபோல் இந்த அக்ஷய திருதியை அன்று மிதுனராசினியர்களான நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் நீங்கள் தானம் செய்ய வேண்டும், தவம் அதாவது வழிபாடு செய்யலாம். அக்ஷய திருதியை அன்று அதிகாலையான பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் பூஜை செய்தாலே அதிக பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். வீட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்குகளை வைத்து மாவிலை தோரணம் கட்டி வழிபாடுகள் செய்ய வேண்டும். அக்ஷய திருதியை தினத்தன்று அதிகாலை விஷ்ணு பூஜை செய்வது அளவிற்கரிய பலன்களை தரும். அதேபோல் பசுமாடு போன்ற விலங்குகளுக்கு ஏதேனும் உணவு கொடுக்க வேண்டும், பறவைகளுக்கு நீர் வைக்க வேண்டும், தானியங்கள் போட வேண்டும், பசி என்று வந்தவர்களுக்கு ஒரு வாய் சோறு போட வேண்டும், உடைகள் இல்லாதவர்களுக்கு அன்று புத்தாடைகள் வாங்கி தானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அக்ஷய திருதியைக்கும் தவறாமல் தானம் செய்தால் மறுபிறவியில் அரசனுக்கு இணையான செல்வந்தர்களாக பிறப்பார்கள் என்பது ஐதீகம். இந்த அக்ஷய திருதியை நாளில் நாம் தானம் செய்வதன் மூலமாக எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை அனைத்துமே நீங்கி பல முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது ஐதீகமாக உள்ளது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அக்ஷய திருதியை நாள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாகவும் எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.